ஒருபொழுது நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா கூட போறதில்லை. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு நீ 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அதை எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிற எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்யதான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாயிரத்து எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நான் நம்பிட்டு இருக்கிறேன். ஐயா தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையே தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில. இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்துல நான் அந்த நடைபயண நிகழ்ச்சியெல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 லட்சம் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்துல நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர், அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. இது என் பேஸ்புக்லயே பார்த்தாலே போதும், என் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணிதான் இருக்கு, அவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணிதான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க.